அதாவதுங்க, ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு வரன் பார்க்குறோம். வரன் பார்க்கனா இப்போ மேஷ லக்கணாதிபதி செவ்வா. பொதுவாக வந்துங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து செவ்வா ஆட்சி உச்சம் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த பொண்ணுக்கு நல்ல வரனாகவே கிடைக்கும். இயற்கையாகவே நல்ல வரனாக கிடைக்கும். தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஆண்மானுக்கு வந்து சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நல்ல நிலைமையில் இருந்தாலும் அந்த ஆண்மானுக்கும் நல்ல வரனாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ நான் பொதுவான கருத்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், 7ஆம் இடம் வலுத்திருக்கா, 7ஆம் இடம் எப்படி இருக்குது, 7 கூடிய ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா, நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படின்னா இந்த பொண்ணும் வந்து அந்த லக்னாதிபதி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ 2 பேர்த்துக்கும் ஈக்குவலான வாழ்க்கை ஓடும், வாழ்க்கையில் செய்ப்பாங்க. அதை விட்டுட்டு லக்னாதிபதி நல்லா இருந்து 7 கூடிய வரக்கூடிய கணவர் நீச்சமாவோ சரியில்லாத ஒரு இடத்துக்கோ போய்ட்டு 3 8 பண்டுக்கு போய் அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை வந்து சிறக்காதுங்க. ஏன்னா இந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்கும், ரன் பண்ணும், குடும்பத்தை ரன் பண்ணும். ஆனால் அவர் வந்து ஊதாரியாக செலவழிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த சாதகம் செட் ஆகுமானா செட் ஆகாது. அதாவது நீங்கள் பொருத்தம் பார்க்குறீங்க, என்னங்க 10க்கு 7 8 பொருத்தம் இருக்குது, திசாசந்தி இல்லை, ராகுக்கு இது இல்லை, செவ்வாய் இல்லை, எல்லாமே இல்லை அப்படின்னாலும் குழந்தை பாக்கிங்கிறது 5ஆம் இடத்தை பார்க்கலாம், 9ஆம் இடத்தை பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து கணவரும் மனைவியை வந்து ஈக்குவலான வாழ்க்கை இருக்கணுங்க. ஈக்குவலான சமமான வாழ்க்கை, சமமான இது இருக்கணும். கணவர் சம்பளம் வாங்கணும், மனைவியும் சம்பளம் வாங்கணும். அந்த மாதிரி ஈக்குவலான வாழ்க்கை இருந்துச்சுன்னா 2 பேர்த்துக்கு வந்து நல்லா ரன் ஆகும். 2 பேர் வந்து நல்ல வாழ்க்கையை ரன் பண்ணி கொண்டு போவாங்க. பசங்க பிள்ளை பெற்றுக்குவாங்க, வளர்த்துவாங்க, அவங்கள படிக்க வைப்பாங்க. 2 பேர்த்துக்கு ஈக்கோ பிரச்சனை இருக்கு வச்சுக்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் 1,50,000 லட்ச சம்பளம் வாங்குறேன், நீ சம்பளமே வாங்கலை, நீ சும்மா இருக்கிற அப்படின்னு ஈக்கோ பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க உடலுறவு வச்சுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து சரியில்லாமல் தான் பிறக்கும். நோய்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி வந்து தொந்தரவு. ஏன்னா அந்த அவங்க இல்லற வாழ்க்கை உடலுறவுலே வந்து நிம்மதி இல்லை பாரு. நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாம் பார்க்குறேன், கணவர் எதுவுமே இல்லை, தண்ணி போட்டு சுற்றுறாரு, ஒரு புரோசனம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு இருந்தால் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு சாதத்தை பார்த்தோன்னே பொருத்த மேட்டரில் செவ்வாய் மேட்டர் கிடையாது, ராகுக்கு அது மேட்டர் கிடையாது, கட்டம் குழந்தை பாக்கியம் எல்லாமே இட்டு இந்த பொண்ணோட சாதத்துக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். 7 கூடவே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அதே நேரத்துக்கு அந்த 7ஆம் இடத்துக்கு இந்த பொண்ணோடைய லக்கணத்துக்கு அது 8 6 12 லக்கணமாக வரக்கூடாது. அப்போ 7 கூடை வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த வரனை நீங்கள் சேர்த்து வைங்க. உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ நல்ல முறையில் நீடிப்பாங்க, வாழ்க்கையில் சேர்ப்பாங்க. அடுத்து வரக்கூடிய அதாவது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்க, அது வாழ்க்கை சிறக்கணுங்க. இதெல்லாம் வந்து கலியுகம். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நோய் தான். 55 60 வயசுக்குள்ளே நோய் வந்துடுது. வந்தால் ஆஸ்பத்திரி செலவு, விரைய செலவு. அப்படி இருக்கும்போது நம்ம அடிப்படை என்ன? அடிப்படை ஒரு ஆணையம் பொண்ணு சேர்த்து வைக்கும்போதே நல்ல சாதகமாக பாருங்கள். 7 கூடை நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அனுசரித்து சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள், நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லாயிருக்கும். சரி, அப்போ சரியில்லாத சாதத்தை ஒதுக்கிடுறோமா? அப்போ சரியில்லாத சாதகம் ஊற்றினா ஊரில் யாருக்குமே கல்யாணம் ஆகாதுல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அது சரியில்லாத சாதகம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சாதத்தை இணைச்சுங்க. இப்போ ஒரு ஆணும் பொண்ணு இருக்கிறோம்னா 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி நல்லா இருக்கணும்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒன்று அந்த ஆணோட சாதகம் நல்லா இருந்து பெண்ணோட சாதகம் வீக்காக இருந்தாலும் சேர்த்து விடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா 2 பேர் ரன் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் வந்து விட்டு கொடுத்து போகணும். எப்படி? இப்போ ஒரு ஆணோட சாதகம், ஆண் மகனோட சாதகம் 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, நல்லா சாதகம் வளர்த்துருக்கு. 7 கூடவே என்னங்க, 7 கூட சொல்லக்கூட ஒரு 11ஆம் இடத்துக்கு போனால் சேர்த்தலாம், 6க்கு போனால் சேர்த்தலாம். 7 கூட 8க்கு போனால் தான் கொஞ்சம் பார்த்து சேர்த்தணும். அடுத்து திசை பற்றி வருதா என்னங்கிறத, 7க்கு 8 கூட திசை வருதா என்னங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம சேர்த்து விடணும். 10ஆம் இடத்துக்கு போகலாம், வீக்காக இருக்கலாம். வீக்காக விடணும் எப்படின்னா, அந்த 7 கூடையும் சொல்லக்கூடாது ஆட்சி உச்சம் இல்லாட்டியும் பரவாயில்ல, திரிகோணம் கேந்திரத்தில் இருந்தாலே போதும். அப்படி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா 2 பேரும் அனுசரித்து கோவப்படாமல் வாழ்க்கை ஓட்டுவாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசுவோம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.